இவ்வளோ நாள் ஆடிக்கிட்டு இருந்தல, அங்கிள் வாட் அங்கிள் கீட் அங்கிள்னா இப்போ அங்கிள் நம்ம கால் மேலே கால் போட்டு என்னெல்லாம் பேசினப்பா நீ 304 கல்பபிள் ஹோமிசைடு ப்ரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டு எல்லாம் இருக்குது. இவ்வளோ எத்தனை செக்ஷன்ப்பா தனியா? இதுக்கெல்லாம் கணக்கு போட்டால் பெயில் வாங்குறதுக்கே 6 மாதம் ஆகிடும். பிரச்சாரம் கூட பண்ண முடியாது. உன் கட்சியில் வந்து எம்எல்ஏவோ முன்னாள் அமலோ மாவட்ட செயலரோ கூட்டணிலாம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி ஸ்டாலின் நினச்சாருன்னா அழிச்சிடலாம் ஆவேக்காவை. ஸ்டாலினுக்கு அந்தளவுக்கு சிந்தனையோ இல்லை அந்த எண்ணோட்டம் இருக்குமானா எனக்கு தெரியல. கலைஞர் இருந்திருந்தால் கதையே வேறு. அம்மையார் ஜெயலலிதா இருந்திருந்தால் இப்போது விஜய் ஜெயிலில் இருந்திருப்பார். ஐயா ஸ்டாலின் இருக்கிறதுனால விஜய் வந்து பனையூர் வீட்டிலேருந்து 4 ஷோர் எஸ்டேட்டுக்கு வந்து போக முடியுது. இப்போ கருப்பு போஸ்டர் ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா விஜயை கைது செய்யணுன்னு. திமுக காரங்களை கூட ஒட்டுவாங்க. அதிமுக வேடிக்கை பார்க்கும். என் வேலை திமுக எதிர்க்கிறது. நீங்கள் தானே சொன்னீங்க தாவேக்கா திமுக திமுக தாவேக்கா எக்கெடுக்கிட்டு ஒழிங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு லெஃப்ட் விட்டு நான் போய் ஜனங்களை போய் பார்க்குறேன். நான் வந்தம்மா குடிமராமத்து பண்ணேன், லேப்டாப் கொடுத்தேன், ஆடு மாடு கொடுக்குறேன், அம்மா உணவு தரேன், தாலிக்கு தங்கம் தரேன், அம்மா வழியில் இது பண்ணேன்னு அவர் பிரச்சாரம். ரூட்டு க்ளீனு. அதிமுக என்ன ரூட்டு க்ளீனு. இவ்வளோ நாள் என்ன சொன்னீங்க அதிமுகவோட ஓட்டு? அவங்க அது பாடு இந்த 2 மாதம் இருக்குல்ல, இந்த 2 மாதத்தில் பஸ்ஸு எடப்பாடி பழனிசாமி பஸ் இன்னும் ஸ்பீடாக போகும். வந்துடும் டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே. நீங்கள் நரேட்டிவ் செட் பண்ணலாம். களத்தில் மாறும் அரசியல்.